ரொக்க பண பரிவர்த்தனையால் பலர் வரி செலுத்தாமல் ஏமாற்றுவதாகவும் அதனை தடுக்கவே மத்திய அரசு ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை கொண்டு வந்ததாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வியாபாரத்துல ஒரு குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டிடியூஷனலி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ட்ராக் பண்ணாதான் வரி யார்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த பேஸ் வளரும். நீங்க கேஷ் கொடுத்து கேஷ் வாங்கி கேஷ் நீங்க உள்ள வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது டிரான்சாக்ஷன் எங்கேயுமே கண்ணில் படாது. டிரான்சாக்ஷன் கண்ணில் படலைன்னா நீங்க வரி போட முடியாது, வரி கலெக்டும் பண்ண முடியாது. 55 லட்சம் பேர் மாத்திரமே எனக்கு 10 லட்சத்தை விட ஜாஸ்தி இன்கம் இருக்குன்னு சொல்லி அவங்க வரி கட்டுறாங்க. மீதி பேரெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க, அப்ப அப்ளிகேஷன் மாதிரி போடுறாங்க, எனக்கு டாக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டேன்னு பணம் கட்டுறது இல்லை. ஏன்னா என்னோட வருமானம் டாக்ஸ் லெவலுக்கு கூட கீழே இருக்கு. இந்த நாட்டில் 55 லட்சம் பேர் தான் பணம் வரியா கட்டுறாங்க. அதை வச்சுட்டு நம்ம எத்தனையோ ஏழைகளுக்கு உதவுற ப்ரோக்ராம் நடத்தணும்னா முடியுமா?